மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறதுங்க தட்டைக்காய் வச்சு பொரியல் பண்ண போகிறோங்க. முன்னே நம்ம தட்டைக்காய் வச்சு சாம்பார் தூள் போட்டு ஒரு பொரியல் போட்டிருப்போங்க நான். இப்போ இது வந்து வேறு வெரைட்டிங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் பொடியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தட்டைக்காய் பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்து கட் பண்ணி கழுவிட்டு நல்லா முத்தலெல்லாம் எடுத்துட்டு இளம் காயாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தழை எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் சிறிதளவு, வெள்ளுளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மிக்சியில் அடிக்கிறதுக்கு தேங்காய் 2 வில்லை, சீரகம் 1/4 ஸ்பூன், பச்சை மிளகாங்க. பச்சை மிளகாவை அறுத்து போட்டோம்னா நம்மளுக்கு காயும் பச்சை மிளகாய் எதுவும் தெரியாதுங்க, வாய்க்கு காரம் அடிக்குங்க. அதனால் நம்ம இதோட பச்சை மிளகாய் அடிச்சுக்கலாங்க. தேங்காய், சீரகம், பச்சை மிளகாங்க ட்ரையாக ஒரு அடி அடிச்சுட்டு பல்சில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டு நான் வந்துட்டேங்க. இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தட்டைக்காய் பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தட்டைக்காய். இப்போ இந்த கடுகு சீரகம் போட்டுடலாங்க, பொரியுதுங்க. அப்புறம் வெள்ளுளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுடலாங்க. நல்லா பொரியுதுங்க, பார்க்கலாம். நல்லா பொரியுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா 2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழை போட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கின உடனே நம்ம காய் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம காயை போட்டுடலாங்க. காயை போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளுங்க, ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் உப்பு. நல்லா கலக்கி விட்டுட்டுங்க 2 வதக்கணுங்க. வதக்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணுங்க. சூப்பராக இருக்குங்க. அப்படியே சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது அப்படியே வேகட்டுங்க. நம்ம இந்த மூடி போட்டு வச்சிடலாங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டோம் இல்லைங்களா, தேங்காய், அது போட்டுக்கலாங்க. தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு தட்டைக்காய்